வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஆனா எப்படின்னு தெரியலன்னு விடுபிதுங்கி நிக்கிறவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கு மேஜிக் 20 தமிழ் ஆப். சைக்காலஜி ஆஃப் மணி, ஈட் தட் ஃப்ராக் மற்றும் வாரன் பஃபெட் போன்ற பல வெற்றியாளர்களின் புத்தகங்களை தமிழ்ல இலவசமா கேட்கவும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க மேஜிக் 20 தமிழ் ஆப். பிரகாலா 30 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்க. வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். மார்ச் இறுதி வாரம் 2024 நடப்பாண்டின் கடைசி வாரம்னு கூட சொல்லலாம். ஸோ ஆஸ் வி ஸ்பீக் டுடே, இப்போ கரண்ட்டாக ஒரு நபர் நான் ஒரு 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்யணும் அப்படின்னா எங்கே போய் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பார்க்குது. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வேல்யூவேஷன், ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம், பிஇ ரேஷியோன்னு. அது நிஃப்டி 50க்கு 22.72 இருக்குது. வெரஸ் நிஃப்டி மிட் கேப்புக்கு, நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு 26.71 இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 27.30 இருக்குது. ஸோ இந்த வேல்யூவேஷன் ப்ரீமியம், மதிப்பீட்டினுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை விட ஸ்மால் கேப் 20% அதிகமாக இருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 நிஃப்டி 50யை விட ஒரு 17.5% ப்ரீமியத்தில் இருக்குது ஆஸ் வி ஸ்பீக். ஸோ அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா, ஸ்மால் கேப் மிட் கேப் கொஞ்சம் அதிகமான ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகுது வென் கம்பேர்டு வித் லார்ஜ் கேப். அதுதான் இதனுடைய சாராம்சம். ஸோ நம்ம ஜென்ரலாக முதலீடு பண்ணையில் எது கொஞ்சம் மதிப்பீடு குறைவாக இருக்குதோ, வேல்யூவேஷன் எது குறைவாக இருக்குதோ அந்த செக்மெண்ட்டில் முதலீடு செஞ்சோம்னா வரும் ஆண்டுகளில் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பெட்டர் வேல்யூவேஷன் வைஸு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே, எலெக்ஷன் நடக்க போகுது, ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்க போது, அடுத்த 2-3 மந்த்ஸ் எலெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும், மார்க்கெட் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலம், எஸ்டிபி மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அந்த 10 லட்சம் ரூபாயையும் அடுத்த ஒரு 10 வாரத்துலேயோ 20 வாரத்துலேயோ கிராஜுவலாக முதலீடு செய்வோம். ஜஸ்ட் டு ஆவரேஜ் அவுட் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ப்ரொஃபைல். அதுதான். ஸோ இது போன்ற சமயங்களில் பல்காக முதலீடு செய்ய விரும்புபவர்கள் லார்ஜ் கேப் ஃபண்டுகளை நோக்கலாம் அப்படிங்கிறத அந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் நமக்கு தெரிய வருது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம எந்த டயத்தில் முதலீடு செய்கிறோம், அந்த டயத்தில் எந்த கேபிட்டலைசேஷன் நமக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்து முதலீடு செஞ்சோம்னா அடுத்த ஒரு 1 or 2 years 3 இயர்ஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் இறங்கையில் லார்ஜ் கேப்பும் இறங்கும், ஸ்மால் கேப்பும் இறங்கும், மிட் கேப்பும் இறங்கும். பட் நம்ம வேல்யூவேஷன் குறைவாக இருக்கிறது குறைவாக இறங்கும். ஸோ அதனால் ரைட் நவ் ஒரு லார்ஜ் கேப் ஆஃபர்ஸ் எ பெட்டர் என்ட்ரி பாயிண்ட் தேன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.